இவன் என் தாய் மாமா பொண்ணுதான். தமிழ்நாடு தான் இவளுக்கும். நான் தான் கிராச்சு. அம்மா தமிழ், அப்பா கன்னடம். ஈரோடுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது எங்க அம்மாவை எங்க அப்பா உஷார் பண்ணிட்டாரு. நிஜமாப்பா. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்க அம்மா சொந்த ஊருக்கு போனதே இல்லை. அப்பப்போ வீட்டை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னு காரணம் கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஒரு நாள் நான் கிளம்பி எங்க அம்மா ஊருக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்க மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதையும் வாய் பேச முடியாத அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோமோன்னு நினைச்சு எங்க மாமா கலங்கி நினைதையும் பார்த்தேன். அடுத்த நிமிஷமே மாமா நான் இருக்கேன்னு என் அழகியோட கைய பிடிச்சேன். இவ வந்ததுல இருந்து தான் என் வாழ்க்கையை சூப்பரா இருக்குப்பா. இவ தான்ப்பா எனக்கு எல்லாமே. இவ பேச முடியாதவ இல்லப்பா. எனக்கு புரியுற மாதிரியும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் என்கிட்ட நிறைய பேசுவா. இதோ பாருங்க, சண்டை வந்தா இப்படி அடிக்கடி கடிச்சு வர வச்சிருவா. எங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு அடையாளமா எங்களுக்கு 2 பிள்ளைங்க. என் பையனும் என் பொண்ணும் பெங்களூர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் எங்க போனாலும் வேலை முடிஞ்ச உடனே நேர வீட்டுக்கு தான் வருவேன். ஏன்னா இவன் கூட இருக்கிறதா எனக்கு அவ்வளோ சந்தோஷம்பா. இப்படிதான் அப்பப்போ இந்த கையை பிடிச்சுக்கோ. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க 2 பேருக்குமே கண்ணு கலங்கிடும். இந்த கிறுக்கு பையன் இவளுக்கு புருஷன் இல்லையா சாமின்னு சொல்றான். இவ கிடக்குறா. ஆனா இவதான் என் உசுறு. நிஜம்தான். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், இவளால பேசவே முடியாது. இப்படிதான் வாழ்க்கை. கரடு முரடதான் இருக்கும். ஆனா அதான் அழகு. ஆம்பளை வாழ்க்கையில பொம்பளையும் பொம்பளை வாழ்க்கையில ஆம்பளையும் வர்றதுன்றது வாழ்க்கை இல்ல, வரோம். என்ன செல்லம் சொல்ற? சரிதானா? இப்ப பஸ் வந்துரும். பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களை பார்த்தது சந்தோஷம்பா. ரொம்ப ஹாப்பிப்பா எங்களுக்கு. உங்க நினைப்பு எங்களுக்கு எப்பவுமே இருக்கும்பா. நேரம் ஆச்சுன்னு பஸ்ஸ காணாம இவ ஒருத்தி. அட லூசு, நீ ஏன் இப்படி வேகம் ஓடி வர? இவ எப்பவுமே இப்படிதான்பா. பிள்ளைங்க காலேஜ் லீவ் விட்டு ஊருக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது இப்படிதான் ஓடி வருவோம். ஏன்டி இப்படி ஓடி வரோம் கேட்டா பிள்ளைங்க பொண்ணை கண்ணில் பார்க்கணுமா. உங்களையும் தான் சொந்த பிள்ளைய தான் பார்த்துருக்காப்பா. நல்லா பொண்டாட்டிப்பா எனக்கு. உங்களுக்கு பஸ்ல இருப்பா ஏறுப்பா போயிட்டாப்பா. சார் இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, ரூட் தெரியாது. போற வழியில் ஹைவேஸ்ல இறங்கி விடுங்க சார். பாத்துங்க சார். சரிப்பா. நீ மிதிச்சா நான் அப்படிதான் மிதிப்பேன். இப்பதான் தெரியுதாடி வலிக்குதுன்னு. இவ்வளவு நேரமா எனக்கு எப்படி இருந்திருக்கும். நல்லா 2 மிதி சேர்த்து மிதிங்க சிஸ்டர். நீங்க இன்னும் வேகமா மிதிச்சிருக்கணும் பிரதர். எவ்வளவு செலவு பண்ண. அக்கி ரொட்டி, குல்ச்சா, காபி, பஜ்ஜி, டீ மிச்சர் நல்லா அமுக்கு நமிக்கப்பட்டு இப்ப பேச்சாடி பேசுற. உன்னை யாரும் செலவு பண்ண சொன்னது? நல்லா கேளுங்க சிஸ்டர். நம்ம பர்ஸ் காலி ஆகுதுடா, சும்மா விடக்கூடாது பிரதர். ஒப்பந்தாண்டி இதுக்கெல்லாம் காரணம். உங்க அப்புறம் தான காரணம். உங்க அப்பா பத்தி பேசினா சும்மா விடாதீங்க சிஸ்டர். உங்க அப்பா மட்டும் இலக்காரமா பிரதர்? போட்டு தாக்குங்க பிரதர். ஹலோ நிறுத்து. யார் நீ? தெரியலல. நான் யாரு? இப்ப மட்டும் பேன் முடிக்கிற. அப்ப வாயை பொளந்த. நேத்து தான் நிச்சயதார்த்தம் ஆனிச்சு எங்களுக்கு. சரி என் பொண்டாட்டிய வரப்போறவ கூட கொஞ்சம் சிலுமிசு பண்ணலான்னு வெளியே கூட்டிட்டு வந்த இடத்துல சண்டை. 1000 சண்டை வரும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள. அதுல இவங்க எதுக்கு உள்ள போது ஓவரா பேசணும்? நானும் இவளும் பஸ் மலை ரூட்ல போது ஹைவேக்கு போறவங்க லோக்கல் இறங்குற இறங்கிங்க. வா செல்லம்.
நான் உன்னை ஓவரா பேசிட்டேன்ல. நானும் தான். நான் பேசுனது எதுக்கு தெரியுமா? தெரியும். இதுக்கு தான். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட சொல்லவா. சின்டெக்ஸ் டைம் காலி. என்ன சொகண்டா. என்ன மச்சி, செம டென்ஷன்ல இருக்க போல. அது அப்படிதான் மச்சி. ஸ்கூல் பசங்கள ஒருத்தன் எந்திரிச்சு விரல காட்டினா வரிசையா ஒவ்வொருத்தனா எந்திரிச்சு மிஸ்னு விரல காட்டுவானுங்க. ஒருத்தனுக்கு வந்தா போதும், ஊருக்கே வந்துரும். பின்னாடிதான் அந்த இடம் இருக்கு மச்சி. அங்க ஃப்ரீயா ஜாலியா ஹாயா போலாம். எனக்கு என்ன மச்சி வந்துச்சு, கடைசியில உன் பேண்ட் தான் நினைய போகுது. ஒண்ணுக்கு போறதுல கூட உனக்கு ஏன் மச்சி இவ்வளவு ஈகோ? சரி மச்சி, போன் டாப் அப் ஆகிறது வச்சுட்டா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஆத்திரத்தை வேணா அடக்கலாண்டி, ஆனா கூட பண்ணி உனக்குலாம் உச்சா போயிட்டே இருக்கிற மாதிரி லூஸ் கான்டாக்ட் ஆயிடணும். திருட்டு பைய பார்த்தாலும் பாப்பான். ஐயோ, மாடு விழுந்த பள்ளத்துல ஒரு பொண்ணு விழுந்துருச்சு. எல்லாம் ஓடி வாங்கடா, கயிறு எடுத்துட்டு. போன வாரமும் அப்படித்தான் ஒரு மாடு விழுந்துருச்சு. ஆனா அதை காப்பாத்ததான் முடியல, செத்து போச்சு. நல்ல வேளை நீ பொழைச்சுக்கிட்ட. எங்க சாமி தான் உன்னை காப்பாத்துச்சு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, நம்ம மஞ்சுநாதருக்கு அவ்வளவு சக்தி. ஆ, நம்ம ஊரையே காப்பாத்துறது அவர்தானே. ஆமா. என்னடி இது, 2 பேரும் புருஷன் முண்டாட்டியா? சும்மா இருக்கா? அது கழுத்துல தாலி கூட இல்ல. அந்த புள்ள அண்டர் 1000 ஆம்பளை சட்டையும் போட்டிருக்கு. கல்யாணம் கட்டின புள்ளனா இதெல்லாம் போட்டிருக்காதுல்ல. இன்னைக்கு தான் பொம்பளையும் ஆம்பளையும் காடு காடா ரோடு ரோடா சுத்துறாங்களே. ஆமாண்டி, இந்த டிவில கூட பாத்திருக்க. பாம்பெல்லாம் புடிச்சு திங்கறாங்க. இந்தாப்பா பாப்பா, நீ பாம்பெல்லாம் பிடிப்பியா? இல்ல இல்ல பிடிக்காதா பிள்ளடி? இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல, வேணாமா? தம்பி பாப்பா, வேணான்னு சொல்லாதீங்க. இது சாமிக்கு வெட்டின கடாக்கறி கோழிக்கறி குழம்பு. சாப்பிடுங்க. சாப்பிடுனா. ஆ. எப்படி அமுக்குறா பாரு, ஓசியில கிடைச்சோடனே. என்ன வெள்ளையா இருக்குடா இந்த அக்கா. கட்டினா இந்த மாதிரி பொண்ணு தான் கட்டணும். டேய், பண்ணி கூட வெள்ளையா தாண்டா இருக்கும். என்ன? அது ஒண்ணு இல்லக்கா, கட்டினா உன்ன மாதிரி வெள்ளையா இருக்க பொண்ணு தான் கட்டுவேன்னு இவன் சொன்னான். அதுக்கு இந்த அண்ணா பண்ணி கூட வெள்ளையா இருக்குன்னு சொல்லிச்சு. பாப்பா, உன் சட்டையெல்லாம் கிழிஞ்சு அழுக்கா இருக்கு. பின்னாடிதான் குளிக்கிற இடம் இருக்கு. போய் மாத்திக்கிறதா மாத்திக்கம்மா. ட்ரெஸ் காணோம்.